வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மீண்டும் நகர தொடங்கி இருக்கிறது. 6 மணி நேரமாக ஒரே இடத்தில் நிலை கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மீண்டும் நகர தொடங்கியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் செலினா. வணக்கம் செலினா, இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஏற்பட்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது கடந்த 6 மணி நேரத்தில் 2 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கை நோக்கி நகர்ந்து கொண்டு வருவதாக தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக காலையில் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது கடந்த 6 மணி நேரத்தில் 2 கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக நகர்ந்து கொண்டு வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது மேலும் திரிகோணம் மலைக்கு வடக்கு தென்கிழக்கே சுமார் 110 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாகவும், இதே போல காற்றின் வேகம் என்பது அந்த பகுதியில் தற்பொழுது 60 70 கிலோமீட்டர் வேகத்திலும், அதே போல மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் 30ஆம் தேதி இது கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இன்று இது புயலாக மாறி 28, 29 ஆகிய தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடலில் இது நிலை கொண்டிருக்கும் எனவும், தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் பொழுது மணிக்கு 85 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று என்பது வீசக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பிறகு தமிழ்நாடு புதுச்சேரி கரையை அடைய இருக்கக்கூடிய அந்த 29ஆம் தேதியில் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து அதன் பிறகு கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக காரைக்கால், மகாபலிபுரம் இடையே தமிழ்நாடு புதுச்சேரி கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி செலினா.